போனதுக்கப்புறம் நான் கதவை பின்னி கொட்டுக்காளி பார்த்தேன். ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப பெருமையாக சந்தோஷமா இருக்கு. கொட்டுக்காளியை வளர்த்துட்டு அவரை நீ கட்டி பிடிச்சதும், நான் வாழையை வளர்த்துட்டு அவரை கட்டி பிடிச்சதும் ரொம்ப முக்கியமான வேலையை நான் பார்க்குறேன், முக்கியமான விஷயமா பார்க்குறேன். ஏன்னா அவருக்கு அவ்வளோ ப்ரொமோஷன் வேலைகள் இருக்கு. கிட்டத்தட்ட வந்து மூலியமாக உட்காந்துட்டு இருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ சிவகார்த்திகேயன் அவருமே வந்து வாழை வந்து கூப்பிட்டோன்னே அதே டேட்டில் தான் ரிலீஸ் ஆகுது. நல்ல படமே அவர் எனக்கு ப்ரொமோட் பண்ணி கொடுத்துருக்காரு, எனக்கு பேசி கொடுத்துருக்காரு. வினோத் அவன் வந்து எங்கே சுற்றிட்டு இருக்கான்னு தெரியல, வரல. ரொம்ப நிச்சயமாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. 2 படமும் ஒன்றா வருது அப்படிங்கிறது வந்து 2 படம் ஒன்றா டேட்டு போடும்போதே அடிக்கடி பேசிக்கிட்டு ஆட்கள் தான். நாங்கள் அடிக்கடி பேசிக்கிட்டு ஆட்டும் போது வாழை ரிலீஸ் ஆகுது, போட்டுகள் ரிலீஸ் பண்ணி 2 படமும் ஒன்றா ரிலீஸ் ஆக வேண்டிய படம் அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. ஒரு இடத்துக்கால 2 ஒன்றா வந்தால் இன்னும் பெட்டராக அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. அப்படிதான் வாழையும் கொட்டுக்காளியும் வருது. நிச்சயமா வாழையை எழுதக்கூடிய கைகள் எல்லாமே கொட்டுக்காளியும் எழுதுனா ரொம்ப சந்தோஷம்.